சீரான பாதை நடத்திடுவார். கர்த்தரிந்தன் மீட்பராவார். சீரான பாதை நடத்திடுவார். எந்தன் வழி செவ்வையாக்கி ஏற்றி நிறுத்துவார். எந்தன் வழி செவ்வையாக்கி ஏற்றி நிறுத்துவார். எந்தன் நேசர் காத்திடுவார். என்றும் பின் செல்லுவேன். எந்தன் நேசர் காத்திடுவார். என்றும் பின் செல்லுவேன். எந்தன் இயேசு வல்லவர் என்றும் நடத்துவார். எந்தன் இயேசு வல்லவர் என்றும் நடத்துவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய வாக்குத்தத்தமானது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 45ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். அன்பானவர்களே, உடைய வாழ்க்கையினுடைய பயணம் எப்படி இருக்கு நமக்கு தெரியாது. நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது, அதன் பின்னால் நம்ம ஓடின்னு இருக்கிறோம். ஆனா அந்தந்த நாளுக்கு நமக்கு முன்னால என்ன இருக்குது நமக்கு தெரியாது. ஆனா நம்மளை உண்டாக்கினவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தமானது, நான் உனக்கு முன்னே போய். அப்போ இந்த நாளிலே தேவன் நமக்கு எதை ஞாபகப்படுத்துறாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும் பொழுது காலையில எழுந்த உடனே அவர்கள் ஆசாரிப்பு கூடாரத்தின் மேல் இருக்கிற மேகத்தை பார்க்கணும். அந்த மேகம் செங்குத்தா நிற்குதா, வழிநடத்துறதுக்கு வளைஞ்சு நிற்குதான். அதை பார்த்த உடனே அவருடைய கூடாரங்களை பிரித்து அந்த மேகம் எப்படி போதோ அப்படியே அவர்கள் போவார்களாம். அதுபோல உங்களை வழிநடத்துகிறவர் சொல்றார், உனக்கு முன்னால நான் போறேன்னா உன் கண்ணுக்கு முன்னால உன் பாதை கோணலா இருக்கலாம், கரடா இருக்கலாம், முரடா இருக்கலாம். நான் எதிர்பார்க்கிற வண்ணமா என் வாழ்க்கை இல்லையே. என் கண்ணுக்கு முன்னால இவ்வளவு நெருக்கமும் இவ்வளவு கஷ்டமும் இவ்வளவு துயரமும், எப்படி என்னுடைய நாட்களை கடக்க போறேன், எப்படி என் பிள்ளைகளை நான் வழிநடத்த போறேன், எனக்கு ஒண்ணுமே புரியல என்ற அளவுக்கு நீ திகைத்து நிற்கலாம். உன்னை பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு முன் போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். ஆண்டவர் உன் பாதையை நெய்யாய் பிரியமல்லே அவர் மாற்றுவார். அவருடைய பாதைகள் நெய்யாய் பொழிகிறது என்று எழுதியிருக்கிறது. ஆகையால் வாழ்க்கை கோணலா இருக்குதுன்னு யோசிக்காது, அதை அறிந்தவர் செவையாக்குவேன் சொல்லியிருக்கிறார். செவையான பாதையில பிரியமானவர்களே நடத்துகிறதுக்கு அவர் ரெடியா இருக்கும் போது நீ பார்க்கறதில்ல, அவர் பார்த்தது தான் உன் வாழ்க்கை. ஆகையால் அவர் நம்மை நடத்த விட்டு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, நல்லவரே, நான் உனக்கு முன் போவேன்னு சொல்லி இந்த நாளில் வாக்கு கொடுத்தீங்க. அலுவலகத்துக்கு, பள்ளிக்கூடத்திற்கு, வேலைக்கு, வியாபாரத்திற்கு எதற்கெல்லாம் உன் பிள்ளைங்க போகிறாங்களோ அவங்க போகிறதுக்கு முன்னால அவங்க சத்துருக்களுக்கு முன்பதாக நீங்கள் போய் நீங்கள் ஆண்டு உன் பிள்ளைகளுடைய வழியை, அவருடைய கோணலான பாதையை செவையாக்கி நீங்கள் தான் உன் ஜனத்தை நடத்துறீங்கன்றதை உன் ஜனத்துக்கு வெளிப்படுத்துங்க. கர்த்தர் அப்படி செய்ததற்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அற்புதமா அவர் அன்பு, அண்டினோர் காக்கும் தூய அன்பு. God bless you, church. Have a blessed day.